ஹாய் ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் ராஜ் அலெக்ஸி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது, எனக்கு லக் இல்லை, நான் ஒரு ஒர்க்கிங் பர்சன், எனக்கு பேபி இருக்குது, எனக்கு ஃபேமிலி சப்போர்ட்டில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஆனால் ஆசை மட்டும் இருக்குது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதை தாண்டி இது லக்குன்றாங்களே, எனக்கு லைஃப்பில் லக்கே கிடையாது. இந்த அதிர்ஷ்டத்தை எப்படி கணிக்கிறது, அதிர்ஷ்டத்தை எப்படி அதிகமாக்குறது, இதுக்காச்சும் வாய்ப்பு இருக்கா? இப்படிலாம் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, உங்களுக்குள்ளேயும் கேட்டிருப்பீங்க, மற்றவங்கள்ட்ட பேசியிருப்பீங்க, சில பேர்கிட்ட புலம்பிருப்பீங்க, என்கிட்ட சில பேர் கேட்டிங்க. ஸோ அதுக்கான பதில் தாங்க. உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் எப்படி லக்கை கால்குலேட் பண்ணலான்ட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், சரிங்களா? அதை தாண்டி நீங்கள் ஒர்க்கிங் பர்சனாக இருங்க, குழந்தை இருக்கலாம், சப்போர்ட் இல்லாமல் இருக்கலாம், ரொம்ப ஹார்டாக இருக்கலாம், அதெல்லாம் தாண்டி தாங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. உங்களாலையும் முடியும், சரியா? சரி, அதிர்ஷ்டத்தை எப்படி கால்குலேட் பண்ணுறது? இப்போ என்னை பொறுத்தவரையும் இப்போ நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு சொல்கிறாங்க. எல்லாருமே சொல்கிறாங்க ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க், பேர் மட்டும் தான் மாறும், ஹார்டு ஸ்மார்ட்டு. ஆனால் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பெரிய வேலை இருக்குது, ரைட்டுங்களா? இப்போ இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஒரு சொல்கிறேன், இப்போ ஒரு 6 மணி நேரம் நீங்கள் படிக்கணும்னு நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஒரு 6 மணி நேரம் படிங்க, இல்லை ஒரு 3 மணி நேரம் தான் உங்களுக்கு இருக்குது படிக்க டைம் இருக்குது, அதான் 3 மணி நேரம் படிங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் அன்றைக்கி அந்த 3 மணி நேரத்தை முழுசாக படித்து முடிச்சிட்டிங்கன்னா 100% ஒர்க் முடிஞ்சிச்சு, 100% ஹார்ட் ஒர்க் முடிஞ்சிச்சு. நான் சொல்கிறது புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. 3 மணி நேரம் படித்து முடிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு. அதே அடுத்த நாள் நீங்கள் 3 மணி நேரத்துக்குள்ளே 2.5 மணி நேரம் பண்ணுறீங்க. அதே அதுக்கு அடுத்த நாள் 3 மணி நேரத்துக்குள்ளே 1 மணி நேரம் தான் படிக்கிறீங்க. அதுக்கு அடுத்த நாள் கொஞ்சம் லேசினஸில் விட்டுறீங்க. இல்லை ஒரு 10 நாள் படிக்கிறீங்க, ஒரு 5 நாள் விட்டுறீங்க. இந்த இடத்துல நீங்கள் 100% கொடுக்கல. 3 மணி நேரம் தான் இருக்குன்னா அந்த 3 மணி நேரம் தான் படிக்க முடியும்னா அந்த 3 மணி நேரத்துக்கு எக்ஸாம் வரைக்கும் அதே 3 மணி நேரத்துக்கு கொடுக்கணும். அதுதான் 100% ஆஃப் ஹார்ட் ஒர்க். நீங்கள் நடுநாளில் விடுறீங்கன்னா ஒரு % குறையுதுன்னு அர்த்தம். அப்போ இதை தாண்டி ஒன்று சொல்லுவேன், 100% அபோவ் 150%, 200%, 300%. அப்போ அது என்னது? அது டைமில் கால்குலேட் ஆகுமா? 3 மணி நேரம் கரெக்டாக படித்து முடிச்சிட்டிங்கன்னா அதை நீங்கள் ரெகுலராக செய்கிறீங்கன்னா எவ்ரி 10 days, நான் சொல்கிற புரியுதுங்களா, எவ்ரி 10 days 5% இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, புரியுதுங்களா? அதுதான் இங்கே அல்டிமேட் டார்கெட்டே. ஸோ உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் 3 மணி நேரம் படிக்க முடியும். அந்த 3 மணி நேரத்துக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறீங்க. அதாவது 3 மணி நேரம் 3 மணி முழுசாக படிக்க முடியாது, ரைட்டுங்களா? அந்த 3 மணி நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் வேஸ்ட் பண்ணுவீங்க. அந்த 10 நிமிஷத்தில் அழகாக எப்படி வேஸ்ட் பண்ணுறது அப்படின்றது தான் இங்கே முக்கியம். 30 நிமிஷம் படிக்கிறோன்னா 5 நிமிஷம் ரெஸ்ட்டு, அடுத்த 30 நிமிஷம் படிங்க, அடுத்த ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டு, புரியுதுங்களா? இந்த ஃபார்மெட்டில் பண்ணிங்கன்னா அந்த 3 மணி நேரத்தை ஃபுல் எஃபெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதே தான் 6 மணி நேரத்துக்கும், புரியுதுங்களா? இப்போ 100ன்றது 150 அப்படின்னாக்க கால்குலேட் பண்ணி டிவைட் பை 10 போடுங்க. 150/10 அப்படின்றதா 15% லக் இருக்குது உங்களுக்கு. 200% நீங்கள் ஹார்ட் ஒர்க் போடுறீங்க அப்படின்னாக்கா 20% லக் இருக்குது. 300% போடுறீங்கன்னா 300%னா 30% லக்கு, சரிங்களா? இதில் 100% நம்ம கரெக்டாக அந்த டைம் நம்மளுக்கு இருக்கிற டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறோமான்றது. அடுத்தது நம்ம கரெக்டாக ரிவிஷன் பண்ணுறதுல இருக்குது. அதுக்கு அடுத்தது எக்ஸாமில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்தால் அது உடனே தட்டி கழிச்சிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ கோவம் வரும், யாராச்சும் நம்ம திட்டுவாங்க, ஒரு ப்ரெஷர் இருக்கும், ஸ்ட்ரெஸ் ஆகும், அது எல்லாத்தையும் தள்ளிட்டு இல்லை இப்போ நம்ம படிக்கிறது மட்டும் தான் பண்ண போகிறோம், 3 நாள் அது மட்டும் தான் பண்ண போகிறோம் அப்படின்றத ஃபுல் எஃபோர்ட் போட்டு கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறீங்களா, அதில் தான் உங்களோட பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும், 300 400ன்றதெல்லாம். ஸோ அதை வச்சு தான் உங்களுக்கு லக் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு வேறு எல்லா ஸ்ட்ரகிள்ஸையும் தாண்டி வச்சு செய்கிறீங்க தெரியுமா, அங்கே தான் நிற்குது. ஸோ மனசு வராமல் படிக்க பாருங்கள், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஓகேவா? Group 1 கோர்ஸ் இருக்குது, Group 2 கோர்ஸ் இருக்குது, Group 4 கோர்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ஃபுல் கைடன்ஸ் கொடுக்குறேன், இண்டிவிஜுவல் கைடன்ஸ் தான். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் படிக்க வேண்டியதான், ஓகேங்களா? பாய் ஃப்ரம் டேக் ஆல் தி பெஸ்ட்.